ஓம் சாந்தி 31/3/2024 அவ்யக்த பாப் தாதா திருப்புதல் தேதி 18/1/1999. நிகழ்காலத்திற்கு ஏற்றபடி வைராக்கியத்தின் உள்ளுணர்வை வெளிப்படுத்தி சாதனையின் வாயுமண்டலத்தை உருவாக்குங்கள். இன்று அன்புக்கடல் பாப்தாதா தன்னுடைய மிக அன்பிற்குரிய குழந்தைகளை சந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இன்றைய நாள் விசேஷமான அன்பிற்கு உரிய நாள் ஆகும். அமிர்த வேளையில் துவங்கி நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகள் அன்பின் அலைகளில் விளையாடிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தைகளின் உள்ளபூர்வமான அன்பு உள்ளத்தை கொள்ளை கொண்ட தந்தையிடம் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. பாப் தாதாவும் அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பின் பிரதிபலனாக அன்பு மற்றும் சக்திசாலியான நிலையின் வரதானத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைய நாளை பாப் தாதா யஜ்யத்தின் ஸ்தாபனையில் விசேஷமாக மாற்றத்திற்கான நாள் என்று கூறுகிறார்கள். இன்றைய தினம் பிரம்மா பாபா குப்த ரூபத்தில் முதுகெலும்பாகி தன்னுடைய குழந்தைகளை சாக்கார ரூபத்தில் உலக மேடையில் வெளிப்படுத்தினார். எனவே இன்றைய நாள் குழந்தைகள் வெளிப்பட்ட நாள் என்று கூறப்படுகிறது. சக்திசாலியான நாள் என்று கூறப்படுகிறது. மனோபலத்தை கொடுப்பதற்கான நாள் என்று கூறப்படுகிறது. பிரம்மா பாபா குப்த ரூபத்தில் காரியத்தை செய்வித்துக் கொண்டு இருக்கிறார். அவர் பிரிந்து இருக்கவில்லை, உங்களுடன் தான் இருக்கிறார். இந்த அவ்யக்தமான நாள் குழந்தைகளின் காரியத்தை அதிக வேகத்தில் கொண்டு வருவதற்கான நாள். இப்பொழுது கூட ஒவ்வொரு குழந்தையின் குடைநிழலாகி பாலனையின் காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். எப்படி தாய் குழந்தைகளுக்காக குடைநிழலாக இருப்பாரோ அதே போன்று அமிர்த வேளையில் துவங்கி பிரம்மா தாய் நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளை மிக கவனமாக பாலனை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த உலகின் பொறுப்பில் குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆனால் பாக்கியத்தை உருவாக்கும் பிரம்மா தாய் ஒவ்வொரு குழந்தையின் பாக்கியத்தை பார்த்து குழந்தைகளுக்கு விசேஷமாக சக்தி, தைரியம், ஊக்கம், உற்சாகத்தின் வளர்ப்பை வழங்கிக் கொண்டே இருக்கிறார். சிவதந்தையோ உடன் இருக்கவே இருக்கிறார். ஆனால் விசேஷமாக பிரம்மாவின் பாலனையின் பங்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைய தினம் பாக்கியத்தை உருவாக்கும் பிரம்மா ஒவ்வொரு குழந்தைக்கும் விசேஷமாக அன்பின் பிரதிபலனில் வரதானத்தின் களஞ்சியத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எந்த குழந்தை எந்த அளவு அவ்யக்த நிலையில் நிலைத்திருந்து சந்திப்பை நிகழ்த்துகிறாரோ அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன வரதானம் வேண்டுமோ அது சுலபமாகவே கிடைத்து விடுகிறது. வரதானங்களின் திறந்த களஞ்சியம் இருக்கிறது. என்ன வேண்டுமோ எவ்வளவு வேண்டுமோ அந்த அளவு கிடைப்பதற்கான உயர்ந்த நாள் ஆகும். அன்பின் பிரதிபலனாக சுலபமாக வரதானம் கிடைக்கும். பரிசு இருக்கிறது. பரிசுக்காக கடின உழைப்பு செய்ய வேண்டி இருக்காது. சுலபமாக கிடைத்து விடுகிறது. பரிசு வேண்டும் என்று கேட்க வேண்டியது இல்லை, தானாகவே கிடைத்து விடுகிறது. முயற்சி செய்வதன் மூலம் வரதானத்தின் அனுபவம் கிடைப்பது வேறு. ஆனால் இன்றைய தினம் பிரம்மா தாய் அன்பின் பிரதிபலனாக வரதானத்தை கொடுக்கிறார். அப்படி இன்றைய தினம் அனைவரும் சகஜ வரதானத்தை அடைவதன் அனுபவம் செய்தீர்களா? இப்பொழுது கூட உண்மையான உள்ளத்தின் அன்பின் பலனாக வரதானத்தை அடைய முடியும். வரதானத்தை அடைவதற்கான வழி உள்ளபூர்வமான அன்பு. எங்கு உள்ளபூர்வமான அன்பு இருக்கிறதோ அந்த அன்பு அந்த மாதிரியான பொக்கிஷம். இதன் மூலமாக
மூலமாக பாப் தாதாவிடமிருந்து எந்த அழியாத வரதானத்தை அடைய விரும்புகிறீர்களோ அதை அடைய முடியும். அந்த அன்பின் பொக்கிஷம் ஒவ்வொரு குழந்தையிடமும் இருக்கிறதா? அன்பின் பொக்கிஷம் இருக்கிறது. அதனால்தான் வந்து சேர்ந்து இருக்கிறீர்கள் அல்லவா? அன்பு உங்களை இழுத்து கொண்டு வந்திருக்கிறது. மேலும் அன்பில் இருப்பது மிக சுலபமாகும். முயற்சி செய்வதன் கடின உழைப்பை செய்ய வேண்டியதாக இருக்காது. ஏனென்றால் அன்பின் அனுபவம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் இருக்கவே இருக்கும். இப்பொழுது நாலாபுறமும் பரவி கிடந்த அன்பாக இருந்தது. கொஞ்சம் அங்கே, கொஞ்சம் இங்கே, அப்படி பரவி கிடந்த அன்பை ஒரே ஒருவருடன் இணைத்து விட்டீர்கள். ஏனென்றால் இதற்கு முன்பு தனித்தனியான உறவு இருந்தது. இப்பொழுது ஒருவரிலேயே அனைத்து உறவுகளும் இருக்கின்றன. அப்படி அனைவரின் அன்பு சுலபமாக ஒருவருடன் ஆகிவிட்டது. எனவேதான் ஒவ்வொரு குழந்தையும் என்னுடைய பாபா என்று கூறுகிறார். அப்படி அன்பு எதனோடு ஏற்படுகிறது? என்னுடையது என்பதோடு. அனைவரும் என்னுடைய பாபா என்று கூறுகிறீர்கள் அல்லவா? அல்லது தாதிகளின் பாபாவா, மகாரதிகளின் பாபாவா? அனைவரின் பாபா தானே. இன்றைய தினத்தில் ஒவ்வொரு குழந்தையும் எத்தனை முறை உள்ளபூர்வமாக என்னுடைய பாபா, என்னுடைய பாபா என்று கூறினார்கள்? அனைவரும் என்னுடைய பாபா, என்னுடைய பாபா என்று கூறி ஆன்மீக உரையாடல் செய்தீர்கள் அல்லவா? முழு நாளும் என்ன செய்தீர்கள்? அன்பின் மலர்களை பாப் தாதாவிற்கு அர்ப்பணம் செய்தீர்கள். பாப் தாதாவிடம் மிக நல்ல நல்ல அன்பின் மலர்கள் வந்து சேர்ந்து கொண்டு இருந்தன. அன்போ மிக நன்றாக இருந்தது. இப்பொழுது தந்தை கூறுகிறார், அன்பின் சொரூபத்தை நடைமுறையில் வெளிப்படுத்துங்கள். அதுதான் சமமாக ஆவது. இந்த சமமாக ஆவதன் லட்சியம் அனைவரிடமும் இருக்கிறது. இப்பொழுது நடைமுறையில் அந்த லட்சணம் தென்பட வேண்டும். எந்த குழந்தையை பார்த்தாலும், யார் சந்தித்தாலும், உறவு தொடர்பில் வந்தாலும், இவர் பரமாத்மா தந்தை போல இருக்கிறார், பிரம்மா பாபாவின் குணங்கள் இருக்கின்றன என்று இந்த லட்சணம் குழந்தைகளின் முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக தென்பட வேண்டும். இவர்களுடைய கண்கள், இவர்களுடைய பேச்சு, இவர்களுடைய உள்ளுணர்வு மற்றும் எண்ண அலைகள் முற்றிலுமே வேறுபட்டது என்ற அனுபவம் செய்ய வேண்டும். மதுவனத்திற்கு வருகிறீர்கள் என்றால் பிரம்மா பாபாவின் காரியங்கள் ஸ்தூலமாக இங்கே நடந்த காரணத்தினால், பூமியில் தபஸ்யா செய்த காரியம் மற்றும் தியாகத்தின் எண்ண அலைகள் நிரம்பியிருக்கும் காரணத்தினால் இங்கே இந்த உலகம் முற்றிலும் வேறுபட்டது என்று சுலபமாக அனுபவம் செய்கிறார்கள். ஏனென்றால் பிரம்மா பாபா மற்றும் விசேஷ குழந்தைகளின் எண்ண அலைகள் மூலம் வாயுமண்டலம் ஆன்மீகமாக உருவாகி இருக்கிறது. அதே போலவே எந்த குழந்தை எங்கு இருந்தாலும், கர்மக்ஷேத்திரம் எதுவாக இருந்தாலும், ஒவ்வொரு குழந்தையிடமிருந்தும் தந்தைக்கு சமமான குணம், காரியம் மற்றும் உயர்ந்த உள்ளுணர்வின் வாயுமண்டலம் அனுபவத்தில் வர வேண்டும். இதைதான் தந்தைக்கு சமமாக ஆவது என்று பாப்தாதா கூறுகிறார். இன்று வரையிலும் தந்தைக்கு சமமாக கண்டிப்பாக ஆக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணம் இப்பொழுது முகம் மற்றும் நடத்தை மூலம் தென்பட வேண்டும். யாரெல்லாம் உறவு தொடர்பில் வருகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலிருந்து இந்த ஆத்மாக்கள் தந்தைக்கு சமமானவர்கள் என்ற ஓசை வெளியாக வேண்டும். இன்று மைக் கெட்டு போய்விட்டது, சந்திக்க வேண்டும் அல்லவா?
இதுவும் மைக் தானே. இந்த மைக் வேலை செய்யவில்லை என்றால் இந்த மைக்கும் பிரயோஜனம் அற்றது, ஒன்றும் பாதகமில்லை. இதுவும் சீதோஷண நிலையின் பாதிப்பு ஆகும். பாப்தாதா இப்பொழுது அனைத்து குழந்தைகளிடமிருந்து இந்த பிரத்யக்ஷத்தை விரும்புகிறார். எப்படி வாய்மொழி மூலமாக பிரத்யக்ஷம் செய்கிறீர்கள் என்றால் சொல்லும் வார்த்தைகளின் பிரபாவம் ஏற்படுகிறது. அதையும் விட அதிகமான தாக்கம் குணம் மற்றும் செய்யும் காரியத்தினால் ஏற்படும். ஒவ்வொரு குழந்தைகளின் கண்களில் இருந்தும் இவர்களின் கண்களில் ஏதோ சிறப்பு இருக்கிறது என்று அனுபவம் ஆக வேண்டும். சாதாரணமாக அனுபவம் செய்ய வேண்டாம். ஆன்மீகமாக இருக்கிறீர்கள். அவர்களின் மனதில் இவர் எப்படி ஆனார், எங்கிருந்து ஆனார் என்ற கேள்வி எழ வேண்டும். இப்படி ஆக்குபவர் யார் என்று அவர்களே யோசிக்க வேண்டும் மற்றும் கேட்க வேண்டும். எப்படி இன்றைய காலத்தில் கூட ஏதாவது ஒரு நல்ல பொருளை பார்க்கிறார்கள் என்றால் இதை உருவாக்கியது யார் என்ற கேள்வி மனதில் எழுகிறது. அதே போல தன்னுடைய தந்தைக்கு சமமாக ஆகும் நிலை மூலமாக தந்தையை வெளிப்படுத்துங்கள். இன்றைய நாட்களில் இந்த பௌதீக உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டே அந்த மாதிரி ஏதாவது ஆத்மாக்கள் ஆக முடியுமா என்று பெரும்பான்மையான ஆத்மாக்கள் யோசிக்கிறார்கள். எனவே நீங்கள் அவர்களுக்கு ஆக முடியும் மற்றும் ஆகியிருக்கிறோம் என்று இதை வெளிப்படுத்துங்கள். இன்றைய நாட்களில் வெளிப்படையான ஒரு எடுத்துக்காட்டை அதிகம் நம்புகிறார்கள். கேட்பதை விட அதிகமாக கண்கூடாக பார்க்க விரும்புகிறார்கள். என்றால் உலகில் நாலாபுறங்களிலும் எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு சமமான வெளிப்படையான எடுத்துக்காட்டாக ஆகிவிட்டார் என்றால் தெரிந்து கொள்வதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் கடினம் இருக்காது. பிறகு உங்களுடைய பிரஜை வெகு விரைவில் தயாராகி விடுவார்கள். நேரமும் உழைப்பும் குறைவாக ஈடுபட்டது. மேலும் வெளிப்படையான எடுத்துக்காட்டை அனுபவம் செய்வதால் பிரஜை என்ற முத்திரை இடப்பட்டு கொண்டே இருந்தது என்றாகிவிடும். நீங்கள் ராஜா ராணியாக ஆகக்கூடியவர்கள் அல்லவா? பாப் தாதா ஒரு விஷயத்தை மீண்டும் உங்கள் கவனத்தில் கொண்டு வருகிறார். தற்சமய சூழ்நிலைக்கேற்றபடி மனதில் உள்ளத்தில் இப்பொழுது வைராகிய உள்ளுணர்வை வெளிப்படுத்துங்கள். பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் இல்லறத்தில் இருந்தாலும் சேவை நிலையத்தில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஸ்தூல சாதனம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த மாதிரி எந்த குழந்தைக்கும் கிடையாது. அவரிடம் சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் தங்குவதற்கும் சாதனம் இல்லை என்று ஒரு குழந்தை கூட இல்லை. யார் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியத்தின் உள்ளுணர்வில் இருந்து கொண்டே அவசியமான சாதனம் என்ன வேண்டி இருக்கிறதோ அது அனைவரிடமும் இருக்கிறது. ஒருவேளை யாரிடமாவது குறைவு இருக்கிறது என்றால் அது அவருடைய அலட்சியம் மற்றும் சோம்பேறித்தனத்தின் காரணமாகும். மற்றபடி நாடகப்படி அவசியமான சாதனம் அனைவரிடமும் இருக்கிறது என்று பாப்தாதா தெரிந்திருக்கிறார். எது அவசியமான சாதனமோ அவை இருக்கத்தான் வேண்டும். ஆனால் சில இடங்களில் அவசியத்தை விடவும் அதிகமான சாதனம் இருக்கிறது. தவம் குறைவாக இருக்கிறது மற்றும் சாதனத்தை உபயோகம் செய்வது அல்லது செய்விப்பது அதிகமாக இருக்கிறது. எனவே இன்று தந்தைக்கு சமமாக ஆகும் தினத்தில் சாதனங்களை உபயோகப்படுத்தும் அனுபவத்தை அதிகமாக செய்திருக்கிறீர்கள். என்ன செய்திருந்தீர்களோ அது மிகவும் நன்றாக செய்திருந்தீர்கள். இப்பொழுது சாதனங்களை அதிகரிப்பது என்றால் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வை கொண்டு வருவது என்று பாப்தாதா விசேஷமாக அடிக்கோடு இட்டு காண்பிக்கிறார். பிரம்மா பாபாவை பாருங்கள். இறுதி நேரம் வரை குழந்தைகளுக்கு சாதனங்களை அதிகமாக கொடுத்து இருந்தார். ஆனால் அவர்
தான் சாதனங்களை உபயோகிப்பதிலிருந்து விலகி இருந்தார். இருந்த போதிலும் விலகி இருப்பது என்ற இதைதான் வைராகியம் என்று கூறுவது. ஆனால் ஒன்றுமே இல்லை, மேலும் எனக்கோ வைராகியம் இருக்கிறது, நான் இருப்பதே வைராகியம் உள்ளவன்தான் என்று கூறினால் அது எப்படி இருக்க முடியும்? அந்த விஷயமோ முற்றிலும் வேறுபட்டது. அனைத்தும் இருந்த போதும் ஞானம் மற்றும் உலக நன்மை செய்யும் பாவனையோடு, தந்தையை மற்றும் தன்னை வெளிப்படுத்தும் பாவனையோடு, இப்பொழுது சாதனங்களுக்கு பதிலாக எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வு இருக்க வேண்டும். எப்படி ஸ்தாபனையின் துவக்க காலத்தில் சாதனம் ஒன்றும் குறைவாக இருக்கவில்லை, இருந்தும் அனைவரும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வு என்ற பட்டியில் இருந்தார்கள். இந்த 14 வருடங்கள் என்ன தபஸ்யா செய்தார்களோ அந்த நேரம் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வின் வாயுமண்டலம் இருந்தது. பாப் தாதா இப்பொழுது சாதனங்களை அதிகமாக கொடுத்திருக்கிறார். இப்பொழுது சாதனங்களுக்கு ஒன்றும் குறையில்லை. ஆனால் அவை இருந்த போதும் எல்லைக்கு அப்பாற்பட்ட உள்ளுணர்வு இருக்க வேண்டும். உலகின் ஆத்மாக்களுக்கு நன்மை செய்வதற்காகவும் இந்த நேரம் இந்த விதியை கடைபிடிப்பது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் நாலாபுறங்களிலும் ஆசைகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. ஆசைகளின் வசமாகி ஆத்மாக்கள் அளவற்ற பிரச்சனையில் இருக்கிறார்கள். பல மடங்கு செல்வந்தனாக இருந்த போதிலும் அவரும் ஆசைகளின் காரணமாக மன அமைதியின்றி பிரச்சனையோடு இருக்கிறார். சூழ்நிலைகள் ஆத்மாக்களின் பிரச்சனைகளுக்கான முக்கிய காரணம் இந்த எல்லைக்கு உட்பட்ட ஆசைகள். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வு மூலமாக அந்த ஆத்மாக்கள் மீதும் வைராகிய உள்ளுணர்வை பரப்புங்கள். உங்களுடைய வைராகிய உள்ளுணர்வின் வாயுமண்டலம் இன்றி ஆத்மாக்கள் சுகமானவர்களாக, அமைதி நிறைந்தவர்களாக ஆக முடியாது. பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியாது. நீங்கள் மரத்தின் வேர் ஆவீர்கள். மரத்தில் பிராமணர்களின் இடம் எங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது? வேரில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்படி அஸ்திவாரம் உங்களுடைய அலை உலகில் பரவும். எனவே விசேஷமாக இந்த உலகில் பிரம்மா பாபாவிற்கு சமமாக ஆவதற்கான விதியாக பாப் தாதா வைராகிய உள்ளுணர்வின் பக்கம் விசேஷ கவனத்தை கொண்டு வருகிறார். இவர்கள் சாதனங்களின் வசமாக இருப்பவர்கள் அல்ல, சாதனை செய்பவர்கள் என்று ஒவ்வொருவரும் அனுபவம் செய்ய வேண்டும். அனைத்தும் இருந்தும் வைராகிய உள்ளுணர்வு இருக்க வேண்டும். அவசியமான சாதனத்தை உபயோகியுங்கள். ஆனால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு சாதனங்களுக்கு வசமாகாமல் உள்ளபூர்வமான வைராகிய உள்ளுணர்வோடு உபயோகியுங்கள். இப்பொழுது தவத்தின் வாயுமண்டலத்தை நாலாபுறங்களிலும் உருவாக்குங்கள். நேரத்தின் நெருக்கத்திற்கு ஏற்றபடி இப்பொழுது உண்மையான தபஸ்யா மற்றும் தவம்தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியமாகும். இந்த வருடம் சேவையை அதிகமாக விஸ்தாரம் செய்துள்ளீர்கள். இந்த வருடம் நாலாபுறங்களிலும் பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை செய்து இருக்கிறீர்கள். மேலும் சேவை மூலமாக சகயோகி ஆத்மாக்களும் அதிகமாக உருவாகி இருக்கிறார்கள். அருகில் வந்து இருக்கிறார்கள், தொடர்பில் வந்திருக்கிறார்கள். ஆனால் சகயோகியாக மட்டும் ஆக வேண்டுமா என்ன? இந்த நிலை வரை அவர்களை வைக்க வேண்டுமா என்ன? நல்ல நல்ல சகயோகி ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த சகயோகிகளான நல்ல தரமுள்ள ஆத்மாக்களை இன்னும் தொடர்பில் கொண்டு வாருங்கள், அனுபவம் செய்வியுங்கள். அதன் மூலம் சகயோகியிலிருந்து சகஜ யோகி ஆகிவிடட்டும். இதற்காக ஒன்று தவத்தின் வாயுமண்டலம் மற்றும் இன்னொன்று எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வின் வாயுமண்டலம் இருக்கிறது என்றால் இதன் மூலம் சுலபமாகவே சகயோகி சகஜ யோகி ஆகிவிடுவார். அவர்களுக்கு சேவை செய்து கொண்டே இருங்கள். ஆனால் கூடவே
தவம், தபஸ்யாவின் வாயுமண்டலம் தேவை. இப்பொழுது நாலாபுறங்களிலும் சக்திசாலியான தபஸ்யா செய்ய வேண்டும். யார் தபஸ்யா மன சேவைக்கு பொறுப்பாளர் ஆகியிருக்கிறார்களோ அவர்கள் அந்த மாதிரி சக்திசாலியான சேவையை இப்பொழுது தபஸ்யா மூலம் செய்ய வேண்டும். இப்பொழுது மன சேவை, அதாவது எண்ணம் மூலமாக சேவை செய்வதற்கான தூண்டுதலை செய்வது, இப்பொழுது அதன் அவசியம் இருக்கிறது. நேரம் அருகில் வந்து கொண்டிருக்கிறது. நிரந்தரமான நிலை மற்றும் சக்திசாலியான வாயு மண்டலத்தின் அவசியம் இருக்கிறது. தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்றால் முதலில் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வை கடைபிடிக்க வேண்டியுள்ளது. இதைதான் இறுதி வரை பிரம்மா பாபாவின் சிறப்பாக பார்த்தீர்கள். சாதனங்கள் மீதும் பற்றுதல் இருக்கவில்லை, குழந்தைகள் மீதும் பற்று இருக்கவில்லை, அனைவர் மீதும் வைராகிய உள்ளுணர்வு இருந்தது. அப்படி இன்றைய தினம் தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்ற பாடத்தை உறுதியாக்க வேண்டும். பிரம்மா பாபாவிற்கு சமமாக கண்டிப்பாக ஆக வேண்டும். அந்த மாதிரி திட நிச்சயம் அவசியம் முன்னேறி செல்ல வைக்கும். இப்பொழுது என்ன நினைவு வைத்தீர்கள்? எந்த விஷயத்தை அடிக்கோடு இட்டோம்? எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம். இப்பொழுது ஆத்மாக்களை ஆசைகளிலிருந்து காப்பாற்றுங்கள். பாவம், மிகவும் துக்கமாக இருக்கிறார்கள், மிகவும் பிரச்சனையோடு இருக்கிறார்கள். எனவே இப்பொழுது இரக்க மனமுடையவர் ஆகுங்கள். இரக்கத்தின் அலையை எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வு மூலமாக பரப்புங்கள். இப்பொழுது அனைவரும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பரம்தாமத்தில் தந்தையுடன் சேர்ந்து அமர்ந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் இரக்கத்தின் பார்வையை கொடுங்கள். என்ன அலைகளை பரப்புங்கள். பரப்ப முடியும் அல்லவா? இப்பொழுது பரம்தாமத்தில் தந்தையுடன் அமர்ந்து விடுங்கள். அங்கிருந்து இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட இரக்கத்தின் வாயுமண்டலத்தை பரப்புங்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து மிகவும் அன்பிற்குரிய குழந்தைகளுக்கு, அனைத்து நாலாபுறங்களில் சாதனை செய்யக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு, முழு நாளிலும் பாப்தாதாவிற்கு மிக அன்பான இனிமையான இதயத்தின் பாடலை கூறக்கூடிய ஆன்மீக உரையாடல் செய்யும் சக்திகளுக்கு, குணங்களின் வரதானத்தினால் பையை நிரப்பக்கூடியவர்களுக்கு, பாப்தாதாவிற்கு அனைவரின் பாடல், மகிழ்ச்சியின் பாடல், அன்பின் பாடல், ஆன்மீக போதையின் பாடல், மிகவும் இனிமையான விஷயங்கள், இதயத்தை தொடக்கூடியவை, அவற்றை கூறினீர்கள். மேலும் பாப்தாதாவும் கேட்பதிலும் சந்திப்பதிலும் அன்பிலேயே ஐக்கியமாகி இருந்தார். அந்த மாதிரி உள்ளபூர்வமான உண்மையான உள்ளத்தின் ஓசையை கூறக்கூடிய குழந்தைகள் மகானாக இருக்கிறார்கள். மேலும் எப்பொழுதும் மகானாக இருப்பார்கள். அந்த மாதிரி மிகவும் இனிமையான குழந்தைகள் எப்பொழுதும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வை கடைபிடிக்கக்கூடிய திடமான நம்பிக்கை புத்தியுடைய குழந்தைகளுக்கு பாப் தாதா ஒன்றிற்கு பல கோடி மடங்கு அன்பை பிரதிபலனாக கொடுக்கிறார். திலாராமின் இதயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் மிகுந்த அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். வெளியிலிருந்து கேட்பவர்களையும் பாபா பார்க்கிறார், தொலைவில் இருப்பவர்களையும் மிக அருகில் உள்ளவர்களைப் போல பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் நேருக்கு நேராக பார்த்து அன்பு நினைவுகளையும் வாழ்த்துக்களையும் மேலும் நினைவு கலந்த பரிசுகளுக்கும் கடிதங்களுக்கும் கைமாறு செய்கிறார். என்றென்றும் பறக்கும் கலையில் பறக்கும் குழந்தைகள் எப்போதும் செழிப்புடன் இருப்பார்கள், என்றென்றும் இருப்பீர்கள்.
நல்லது. வரதானம்: மிக உயர்ந்த எண்ணத்தினால் சாதனையை செய்து வெற்றி சொரூபம் ஆகுக. விளக்கம்: மாஸ்டர் சர்வசக்திவானாகிய குழந்தைகள், உங்களுடைய எண்ணத்தில் உள்ளது. எந்த நேரத்தில் எதை செய்ய விரும்புகிறீர்களோ, எதனை செய்ய வைக்க விரும்புவீர்களோ அதை செய்ய முடியும். ஏனென்றால் உங்களது எண்ணம் எப்பொழுதும் சுபமாக உயர்ந்த நன்மை செய்வதாகவே உள்ளது. உயர்வான நன்மை தரும் எண்ணம் எதுவோ அது நிச்சயம் நிறைவேறும். மனம் எப்போதும் ஒரே நிலையில் சீராக இருக்கும். எனவே அலைவது இல்லை. மனதை எங்கு வேண்டும் என்றாலும் எப்போது வேண்டுமோ அங்கே நிலைநிறுத்த முடியும். இதனால் இயல்பாகவே வெற்றி சொரூபம் ஆவீர்கள். ஸ்லோகன்: பிரச்சனைகள் என்ற குழப்பத்தின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக விதேகி நிலையில் இருக்கும் பயிற்சியை கடைபிடியுங்கள். ஓம் சாந்தி.